வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. பிரைஸ் தி லார்ட். யோசுவா மோசேக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தின்னு வந்தவர். அவர்கிட்ட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இறை வார்த்தைக்கு இப்போ நம்ம செவி மடுப்போம். யோசுவா அதிகாரம் 1 இறை வசனங்கள் 8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். எந்த திருச்சட்ட நூலை? இந்த திருச்சட்ட நூலை முன் நின்று அகற்றாதே. இதனை இரவும் பகலும் தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போ நீ செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றி பெறுவாய், நலம் காண்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறாரு. இப்ப நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த திருச்சட்ட நூலை உயர்த்தி கொள்ளுவோம். யோசுவாவிடம் கடவுள் சொன்ன அதே வார்த்தையை நாம் திரும்ப சொல்லுவோம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. திருப்பாடல் 119வது அதிகாரம் 105வது இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் காலடிகளுக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இங்க தாவீது அரசர்கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு? என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. தாவீது போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. நிறைய நேரத்துல அவரு போருக்கு போகும்போது கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் போவாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கடவுள்கிட்ட நன்றி சொல்லுவாரு. ஒரு சூழ்நிலையில அவர் புரிஞ்சுக்கிறாரு, கடவுளே உங்க வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கைக்கு விளக்கு, உங்க வார்த்தை தான் என் பாதைக்கு ஒளி அப்படிங்கறத உணர்ந்து அவர் பெரிய அரசர். அதான் கடவுள் சொல்லுவாரு, தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உனக்கும் காட்டுவேன். அந்த அளவு கடவுளுடைய இதயத்துல தாவீதுக்கு இடம் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரசர் சொல்றாரு, கடவுளே என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அந்த தாவீது அரசரை போல இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு இந்த இறை வார்த்தை தான் விளக்கு, இந்த இறை வார்த்தை தான் ஒளி அப்படிங்கிறத உணர்ந்து திருவவிலியத்தை நம்முடைய கரங்களில் உயர்த்தி பிடித்து அதே இறைவார்த்தை நாம் திரும்ப சொல்லுவோம். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு
அதிகாரம் 6 இறைவசனங்கள் 68வது வசனத்தை நாம் கேட்போம். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரை, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இயேசு மக்களுக்கு போதிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு. என் உடலை நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு உணவாக தருகிறேன், என் ரத்தத்தை உங்களுக்கு பானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த வார்த்தைகளை யாராலும் புரிஞ்சுக்க முடியல. உடனே அங்க ஒரு சலசலப்பு. எப்படி இவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம சாப்பிட முடியும், நாம எப்படி குடிக்க முடியும், இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா அவருடைய சீடர்களில் ஒருவரான பேதுரு அவர் என்ன சொல்றாரு, உடனே எல்லாரும் பிரிஞ்சு போனோன்னே இயேசு சங்கடமா தன்னுடைய சீடர்களை திரும்பி பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு அப்படியே சரண்டர் ஆகிறார் கடவுள் முன்னாடி. இயேசுவே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு ஒரு அறிக்கை செய்கிறாரு. அந்த அளவு உணர்ந்திருந்தாரு. வாழ்வு தரக்கூடிய வார்த்தையானவர் இயேசு மட்டும்தான் அப்படின்னு பேதுரு உணர்ந்திருந்தாரு. அதனால அவரால் அறிக்கை செய்ய முடிஞ்சது. அதனால இந்த நேரத்துல பேதுருவோட அதே மனநிலையில் இயேசுவை உணர்ந்து நமக்கு வாழ்வு தரக்கூடியவர் இயேசு மட்டும்தான், அவரன்று வேறு யாரிடமும் நமக்கு வாழ்வு இல்லை, வேறு யாரும் வாழ்வு தர முடியாது என்பதை உணர்ந்து இறை வார்த்தைகளை நாம் உயர்த்தி பிடித்து பேதுரு சொன்ன அதே வார்த்தைகளை இப்பொழுது நாம் திரும்பி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இப்பொழுது இறை வார்த்தை நம்முடைய மத்தியில் அரங்கேற்றம் செய்யப்படும். யோவான் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த இறை வார்த்தையிலே நம்முடைய மனதிற்கு தொட்ட ஒரு வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம், ஒருவர் பின் ஒருவராக. ஆமென். 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 அவரிடம் வாழ்வு இருந்தது. ஆமென். ஒளியான அவர் உலகில் இருந்தார். ஆமென். அவ்வாழ்வு
ஆமென். ஆமென். அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆமென். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, ஆமென். இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஆமென். அவரிடம் வாழ்வு இருந்தது, ஆமென். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். ஆமென். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டது. ஆமென். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை, வார்த்தையான ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, வார்த்தையான ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். எங்களுக்கு வாழ்வு தருகிறவரே உம்மை போற்றுகிறேன். பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே உம்மை போற்றுகிறேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாய் இருக்கும் வார்த்தையான இயேசுவே உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வு தரக்கும் வார்த்தையான இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஒளிமயமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுக்கு வழி காட்டுவதற்காக உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. நம்ம எல்லாருமே ஈசன் பள்ளியில் இன்றைய நாளில் இந்த பயிற்சி தியானத்துக்காக வந்திருக்கிறோம். இறை இறக்க பயிற்சி தியானம். இது பயிற்சியாக நம்முடைய மாற்றத்திற்காக கொடுக்கப்படுவது, அதே நேரத்தில் தியானமாகவும் நம்மை மாற்ற வல்லது. அதனால தான் ஈசன் பள்ளியில் கொடுக்கப்படுவது எல்லாமே ஒரு பயிற்சி தியானமாக நமக்கு அமைகின்றன. இறை இறக்க பயிற்சி, இறை இறக்க பயிற்சி. இறைவனின் இரக்கம் என்பது ஒரு மறைபொருள். புரிந்துக்குவது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் அனுபவிக்க முடியும். இறைவனின் இரக்கத்தை நம்மால கண்டிப்பா அனுபவிக்க முடியும். சாதாரணமாக சொல்லப்படுவது உண்டு, நாம் இருக்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன இரக்க செயல்கள் ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக, நம்முடைய குடும்பத்தில் நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களில் நம்ம எங்கெங்க இருக்கோமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இயற்கை செயல்கள்லாம் ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக ஒரு பெரிய இரக்கத்தின் புரட்சியை உருவாக்கலாம். பனிப்பாறை உருண்டு வரும் பார்த்தீங்களா? ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரே ஒரு சின்ன ஒரு பனி தான் உருண்டு வருமா. ஆனால் அது உருண்டு உருண்டு மற்ற எல்லா பனியையும் சேர்த்து கொண்டு கடைசியில் வந்து சேரும்போது பனிப்பாறையாக அனைத்தையும் தகர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு பெரிய ஒரு மலையாக வந்து சேரும். அதுபோல நாம் இருக்கக்கூடிய இடங்களில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பங்குல, நம்முடைய அன்பியத்திலாம் சின்ன சின்ன இரக்க செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக
ஒரு இரக்கத்தின் புரட்சியை நம்ம உருவாக்க முடியும். சாதாரணமா கடவுள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம், மூவர் இறைவன், தந்தை, நியாயம் தீர்க்க வருபவர் அப்படி நிறைய சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே அவர் இரக்கத்தின் கடவுள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சின்ன பிள்ளை நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தும். அப்ப சாமி மேல ஒரு பயம் வந்துடும் தானாவே. அது நம்மளை நல்லா வளர்க்கறதுக்காக சொல்லப்பட்ட செய்தியா இருக்கலாமே தவிர அதுதான் உண்மையான இல்லை. நம்முடைய கடவுள் இரக்கத்தின் கடவுள். அந்த இரக்கத்தின் கடவுளை நாம் சில நேரம் பார்க்கறது இல்லை. அதனால இந்த தியானத்தில் நாம இரக்கத்தின் கடவுளை உற்று நோக்கி அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். இந்த பயிற்சி அதுதான் இந்த பயிற்சியோட நோக்கமே. இரக்கத்தை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இரக்கத்தை அனுபவித்தால் என்னாகும்? நீங்களும் இரக்கமா மாறுவீர்கள். அப்ப இரக்கத்தின் கருவியாக மாற்றுவதுதான் இந்த பயிற்சியின் முதலும் முடிவுமான ஒரு செயல். அப்ப நாம இரக்கத்தின் கடவுளை அறிந்து அவரை அனுபவித்து அவருடைய இரக்கத்தை அனுபவித்து பிறகு நாமும் இரக்கத்தின் கருவிகளாக மாறவிருக்கிறோம். தயாரா? மாறுவதற்கு தயாரா? அதற்கு தான் கடவுள் உங்களை கூட்டு வந்திருக்கார். அதுவும் இந்த இரக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பயிற்சியில, இரக்கத்தை தியானித்து அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இந்த பயிற்சியில ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் மூலமாக, அதே மாதிரி சில புதுமையான சில விஷயங்கள் மூலமாக நாம் என்ன பண்ண போறோம்? ஒரு புதிய நற்செய்தி அறிவிப்பின் வாயில்ல நம்ம கத்துக்க போறோம். இது எல்லாத்தையுமே அதுதான் ரொம்ப முக்கியமானது. எளிமையா, படைப்பாற்றல் மிகுந்த ஒரு புதுமையா, எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான ஒரு இரக்கத்தின் செய்தியை, இறைவனின் செய்தியை, இறை செய்தியை நாம கத்துக்க போறோம். ஆழமான இறைவனின் இரக்கம், மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவனின் இரக்கத்தை நாம் என்ன பண்ண போறோம்? எளிமையா, புதுமையா, ரொம்ப தெளிவா நம்ம கத்துக்க போறோம். கடவுள் சொல்லிக் கொடுப்பார். இந்த நாள்ல, இந்த 2 நாள் தியானத்தில் நம்ம கற்றுக் கொடுப்பார். நான் ஜாம்பியாவில் ஒரு 10 வருஷம் இருந்தேன். ஜாம்பியா ஆப்பிரிக்கா நாடு. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடு. பணக்காரங்களா இருப்பாங்க, ஏழைகளா இருப்பாங்க. நம்ம நாடு மாதிரியே ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. சமீபத்தில் போப் லியோ அவர் வெளியிட்ட முதல் இரக்கத்தின் அப்போஸ்டோலிக் எக்ஸார்டேஷன் ஊக்கமடல், அவர் வெளியிட்ட முதல் ஊக்கமடல் என்ன பேர் தெரியுமா? திலெக்ஸிதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை அன்பு செய்தேன். I have loved you. நான் உங்களை அன்பு செய்தேன். எதற்காக எழுதப்பட்டது? ஏழைகளின் பால் நாம் கண்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக. அப்ப துன்புறக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடிய, துயரத்தில் இருக்கக்கூடியவர்களாம் கடவுள் பார்த்து என்ன சொல்றாரு? நான் உங்களை அன்பு செய்தேன். I have loved you அப்படின்னு சொல்றாரு. திலெக்ஸிதே. இதுதான் புதிய மடல். அப்ப ஏழைகள் பால் நாம் கண்களை திருப்புவதுதான் திரு அவையின் செயல்பாடு. திரு அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரின் செயல்பாடு. ஏன்? கடவுளின் செயல்பாடுமே அதுதான் உண்மை. ஏழைகள் மேல் கடவுள் அவ்வளவு அக்கறையோடும் அன்போடும் இருக்கிறார். அப்ப ஜாம்பியாவிலையும் நிறைய ஏழைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம நாடு மாதிரியே தான். பணக்காரங்களா இருப்பாங்க, ஏழைகளா இருப்பாங்க. ஒரு முறை நான் பங்கு சாமியார் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல இருந்து என்னுடைய குழுமத்துக்கு போறேன். கோயில் வளாகம் இருக்குது. அடுத்தது எங்களுடைய இல்லம், சலேசிய இல்லம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் வழியா நான் கடந்து போகணும். ஸோ ஆஃபீஸ்ல இருந்து கடந்து அப்படி வரேன். அந்த கோயிலுக்கு பின்புறத்தில் ஒரு மர நிழல்ல ஒரு 3 பையங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பையன், நான் அப்படி கடந்து போறேன், திரும்பி பார்த்து ஃபாதர் அபாம்போனா அங்க சாமியார்னு அர்த்தம். ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்றான். உடனே நான் என்ன தெரியுமா சொன்னேன்? வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டேனா? இல்லை, கல் நெஞ்சக்காரன்.
சில நேரம் அப்படிதான் இரக்கத்தோடு இருக்கிறோம், இரக்கத்தை போதிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நான் சொன்னது வந்து எனக்கே ரொம்ப துயர் தருவதாக இருந்தது. வீட்டுக்கு போய் அப்புறம் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் சாப்பிடு போ. அதுக்கு தானே உங்கள் அம்மா வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ வீட்டில் போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி நான் கடுமையாக சொல்லி நான் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து மதிய உணவுக்கு உட்காடுறேன். ஷீமான்னு சொல்லுவாங்க, சோளக்களி தான் எங்களுக்கு சாப்பாடு. சோளக்களியை எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்காக கையில் வைக்கிறேன், என்னால் சாப்பிட முடியல. ஐயோ, இவ்வளோ கடுமையாக நம்ம சொல்லிட்டோமே. அவன் பசிக்குது சோறு தாங்கன்னு கேட்டான், ஆனால் வீட்டில் போய் சாப்பிட்றா போடா, அதுதானே வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட முடியல. வேறு வழி இல்லாமல் மற்றவங்க உட்காந்துருக்காங்க. ஃபாதர் ரூபன், ஆர் யூ ஓகே, ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஃபாதர்லாம். இல்லை நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஆனால் நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் சரியில்லை, நல்லா இல்லை, உள்ளம் சரியில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வேகமாக சாப்பிட்டு நான் ஓடுறேன். சரி அந்த பையன் இருக்கானு பார்ப்போன்னு பார்த்தா இல்லை, தவற விட்டேன். அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஒரு சாயந்தரம் போல் அதே பையனை பார்க்குறேன். முகம் நல்லா ஞாபகத்தில் இருந்தது. அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, தம்பி சாப்பிட்டியா, முதல் கேள்வியாக தான் கேட்டேன் நான். இல்லை அப்படின்னா. டே என்னடா மணி 4 ஆக போகுது, எப்போ சாப்பிடுவேன்? மதியானம் போய் சாப்பிட்டியா? இல்லை. இன்னைக்கு காலையில்? இல்லை. நேற்று நைட்டு? இல்லை. நேற்று மதியானம்? அப்போ தான் என்கிட்ட கேட்டது, அப்பையும் இல்லை. அப்போ நேற்று காலையில்? இல்லை. அதுக்கு முந்தின நாள் நைட்டு சாப்பிட்ருக்கான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, இவ்வளவு இரக்கமற்ற ஒரு மனிதனாக நான் இருந்திருக்கிறேன், சாமியார் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஒரு செயலில் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக போச்சு. உடனே எங்கள் செக்ரட்டரி அம்மாவை கூப்பிட்டு, இந்த பையனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து, அப்புறம் சாப்பிட்டு திருப்பி வந்த பிறகு கேட்ட பிறகு தான் சொல்கிறான், சாதாரண அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாச்சும் கொடுத்தா தான் சமையல். நேற்று எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்துட்டார், சமைக்கலை. அதுக்கு முந்தின நாள் நைட்டும் அதே மாதிரி தான், எதுவுமே கொண்டு வரல, வேலை கிடைக்கல, என்னமோ சொல்லிட்டாரு, வாங்கிட்டு வரல. அப்போ இவ்வளவு ஏழ்மையில் துன்பப்படக்கூடிய ஒரு சிறுவனுடைய அந்த வழியை கூட புரிஞ்சுக்க முடியாத கல்நஞ்சக்காரராக எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்ன நினைச்சு எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. அப்ப நாம போதிப்பது, இறைவனை அனுபவிப்பது உண்மை என்றால், இரக்கத்தின் இறைவனை அனுபவிப்பது உண்மை என்றால், அது கருவியாக என்னை மாற்றிக்கொள்வதில் தான் இருக்கிறது. அது உண்மையிலே கடவுள் எனக்கு கொடுத்த பயங்கரமான ஒரு பாடம். உடனே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மதிய உணவு திட்டம்லாம் அங்கே கிடையாது, கவர்மெண்ட் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு மதிய உணவு திட்டம் பங்குல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மற்றவங்களாம் கூப்பிட்டு இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு, எனக்குன்னு சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒரு மூடை மில்லி மீல் அந்த மாவு, சோள மாவு வாங்கி செய்ய ஆரம்பித்தோம். அதுதான் நாம் இரக்கத்தின் கடவுளை வழிபடுகின்றோம் என்றால், இரக்கத்தை அனுபவித்திருக்கிறோம் என்றால், கருவியாக மாறவில்லை என்றால் நம்முடைய வழிபாடுதல் வீண், நம்முடைய ஜெபம் வீண், நம்முடைய கிறிஸ்தவம் வீண், எல்லாம் வீண். ஆனா கடவுள் அந்த நேரத்தில் அந்த ஒரு கசப்பான அனுபவத்தின் மூலமாக ஒரு ஞானத்தையும் அருளையும் ஆசிரியையும் தந்தார். அதனால கொரோனா வரைக்கும் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சு எத்தனையோ குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சில அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வர்றதுக்காக வருவாங்க. வரும்போது இது மாதிரி பண்றோம் தெரிஞ்ச உடனேயே நிறைய கோழியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சமயத்துலலாம் கோழி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அந்த ஃப்ரீசர், டீப் ஃப்ரீசர் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. இன்னொரு ஃப்ரிட்ஜையும் எடுத்து காலி பண்ணி உள்ள வச்சோம். அப்ப நாம இரக்கத்தோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கடவுள் பல மைல் தூரம் நடப்பதற்கு அருளை தருகிறார். ஆனால் இரக்கத்தின் கருவியாக நாம் மாற வேண்டியது அவசியம். அப்ப இந்த 2 நாள் தியானம் உண்மையான கிறிஸ்தவம் என்ன என்பதை அறிந்து அந்த கிறிஸ்தவத்தின் செயல்பாடான இரக்கத்தினை பிறருக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக நம்மை மாற்ற வல்லது. இந்த 2 நாள் தியானம் முடிஞ்ச பிறகு அப்ப எனக்கு இந்த மாற்றம் உடனே வரல, ஒரு தடை இருந்துச்சு. ஆனால் இந்த மாற்றத்தை தரவல்லது எதுவன் பார்த்தீங்கன்னா இந்த இரக்கத்தின் பயிற்சி தான். அப்ப இரக்கத்தின் பயிற்சியை நான் அனுபவித்தேன், பிறருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் சொல்லிக் கொடுத்தது இருபுறமும் வெட்டப்படுகின்ற கூர்மையுள்ள வாழ்தான இறை வார்த்தை. அப்ப மற்றவங்க சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கும் உணர்த்துது, அப்ப நானும் இரக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப எப்பெல்லாம் நான் தவறுகிறேனோ அப்பெல்லாம் இறை வார்த்தை எனக்கு
ஒரு பாடமாக மனசாட்சியாக இறைவன் குத்தும்போது அந்த வார்த்தை நம்மைய கருவியா மாத்துது. அப்ப நாம இறைவனின் வார்த்தைக்கு இந்த 2 நாள் தியானத்திற்கு செவி கொடுப்பதும் சரி, முழுவதுமாக அர்ப்பணிப்பதும் சரி சிறப்பு. நீங்க சும்மா அர்ப்பணிங்க, காது கொடுத்து கேளுங்க, மனசுல பட்டதை எழுதி வைங்க, அது போதும். என்னாகும் உங்களுக்கே தெரியாம உங்களை இரக்கத்தின் கருவியாக இந்த பயிற்சி மாற்றிக்கொண்டே இருக்கும். சரியா? அப்ப எதற்காக இங்க வந்திருக்கிறோம், என்ன பண்ண போறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப ஈசன் பள்ளி, அனைத்துலக நற்செய்தியை புதிய நற்செய்தி அறிவிப்பு பள்ளி, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் நியூ எவாஞ்சலைசேஷன், ஈசன் பள்ளி நமக்கு இந்த மாத தியானமாக இந்த மாத பயிற்சியாக இறையிறக்க பயிற்சியை கொடுப்பதன் வாயிலாக நம்ம எல்லாத்தையும் என்னவா மாத்துது? இரக்கத்தின் கருவியாக மாற்றுகிறது. தயாரா? மாறுவதற்கு தயாரா? நானும் தயார். நானும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். கடவுள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால நாம் மறுபடியும் கடவுளுடைய இரக்கத்தை அறிந்து, அதை அனுபவித்து, அதை வாழ்ந்து செயலில் காட்ட, அதுதான் கிறிஸ்தவம். முதல் என்ன பண்ணணும்? நாம அறியணும், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தின் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால் மட்டும் பத்துமா? அது என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அங்கதான் பல பேர் அப்படி விட்டுறோம். நம்ம அனுபவிக்கணும், அனுபவித்து அதை அனுபவித்ததை வாழ்வாக்கணும். அது 3வது முக்கியமான ஒரு செயல்பாடு. அதுதான் கிறிஸ்தவம். அனுபவிக்கிறது கூட சில நேரம் அப்படியே சூப்பர், இன்னைக்கு மறைவுரை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு தியானம், இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நற்செய்தி பெருவிழா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போய் வாழ தவறி விடுகிறோம். கோயிலை விட்டு வெளியே போகும்போது, நம்முடைய பங்கு ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது சட்டை கழட்டி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நம் பாட்டுக்கு வேற ஒரு ஆடை அணிந்து கொண்டு சென்று விடுகிறோம். அதுதான் நமக்கான ஒரு தடை. அப்ப வாழ்வாக்க வேண்டியது அவசியம். அறிய வேண்டும், அறிந்ததை அனுபவிக்க வேண்டும், அனுபவித்ததை வாழ்வாக்க வேண்டும், வாழ்வாக்குவதை நாம செயல்பாட்டில் காட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாக நம்முடைய வாழ்வே மாறும். அதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவ நெறி. அப்ப இந்த பயிற்சி, இறை இறக்க பயிற்சி, நல்ல சமாரியன் பயிற்சி நம்ம எல்லாம் இரக்கத்தின் கருவிகளாக மாற்ற வல்லது. அதற்கு அறிதல் அவசியம். காது கொடுத்து கேட்போம், மனம் திறந்து கேட்போம், தடையில்லாமல் கேட்போம். நிச்சயமாக மிற்றதையெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். சரியா? சிறப்பு. இரக்கம் அப்படின்னு பார்த்தாவே, இரக்கத்தை பத்தி தியானிச்சாவே புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஓமை நமக்கு நினைவுக்கு வரும். என்ன அது? எந்த ஓமை? இப்ப பாடுனீங்கல்ல, நல்ல சமயம் என்ன பாட்டு பாடணும் நம்ம? வரார் 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 நல்ல சமாரியன். ஆக நல்ல சமாரியன் ஓமை இரக்கத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய, நமக்கெல்லாம் இரக்கம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய, இயேசுவால் சொல்லப்பட்ட அது ஒரு அருமையான ஒரு ஓமை. ஆமாவா இல்லையா? நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணால பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு தயாரா? என்ன ஃபாதர், படம் காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய இளையோர் குழு இந்த நல்ல சமாரியனை நம் கண் முன்னாடி காமிக்கிறதுக்காக வராங்க. ஒரு புதிய கோணத்துல நல்ல சமாரியனை காட்டுவதற்காக வராங்க. வழிபாடுக்கு நேரம் ஆச்சு, கோயிலுக்கு போகணும். சரி, வந்து பார்த்துக்கலாம்.
ஓகே, நல்ல சமாரியனை நம் கண்முன் கொண்டு வந்த நம்ம நெஸ்ட் குழுவினருக்கும் இளையோர் குழுவினருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நல்ல சமாரியன் ஓமை இரக்கத்தை நம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக சிறப்பான ஒரு ஓமையாக இயேசுவால் சொல்லப்பட்ட ஓமையாக இருக்கிறது. அது ஒரு தடவை நம்ம பைபிளில் நம்ம பார்த்தோம். அதை வாசிச்சு பார்ப்போமா? அந்த வார்த்தையின் ஆழத்தை அர்த்தத்தோடு இப்போ கண்ணில் அப்படி சும்மா பார்த்தோம். அதை நம்ம வார்த்தையில் நம்ம கேட்போம். லூக்கா அதிகாரம் 10, லூக்கா அதிகாரம் 10 25 37 வரை சேர்ந்து வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். லூக்கா 10 25 30 வரைக்கும். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக வெளியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெரானியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து நமக்கு தரும் வாழ்வதற்கு நற்செய்தி. அன்பான மக்களே, நீயும் போய் அப்படியே செய்யும். எதை? அந்த இரக்கம் காட்டிய அந்த மாபெரும் செயலை நீயும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்ப இரக்கத்தின் கருவியாக மாற்றுவதற்கு கடவுள் ஆயத்தமாயிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் இரக்கத்தின் கருவியாக மாற்றுவதற்கு கடவுள் ஆயத்தமாயிருக்கிறார். நீயும் போய் அப்படியே செய்யும், அதுதான் முக்கியம். அப்ப நாம் இரக்கத்தின் கருவியாக மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம். அதை அனுபவமாக்குவதற்காக இந்த ஓமை சிறப்பான ஒரு ஓமையாக இயேசு நமக்கு விட்டு செல்கிறார். நல்ல சமாரியன் ஓமை. இந்த நல்ல சமாரியன் ஓமையில் நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு 7 காட்சிகளை நாம் பிரிக்கலாம். இந்த நல்ல சமாரியன் ஓமையை 7 காட்சிகளாக நாம் பிரிக்கலாம்.
நல்ல சமாரியன் ஊமையில் வரக்கூடிய இந்த சம்பவத்துல 7 காட்சிகள். முதலில் எருசலேம். அங்க இருந்தானே கதை ஆரம்பிக்குது. பூமி எப்படி ஆரம்பிக்குது? ஒருவர் எருசலேமில் இருந்து, அப்ப எங்க இருந்திருப்பார்? அவரு எருசலேம்ல தான் இருந்திருப்பாரு. அப்ப எருசலேம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இரண்டாவது அங்கிருந்து எங்க போனாரு? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது, அப்ப எரிகோவுக்கு செல்லும் வழி இரண்டாவது காட்சி. எரிகோவிற்கு செல்லும் வழியில என்ன நடந்துச்சு? செல்லும் வழியில் பாதிப்பு ஏற்படுது, பாதகம் ஏற்படுது, குற்றுயிரும் கொலையுயிருமாக. குற்றுயிரும் குலையுயிருமாக அவரு நாசமாய் அப்படி செத்துட்டு இருக்காரு. ஹாஃப் டெட். எரிகோவுக்கு செல்லும் வழியில் நடக்குது. அடுத்து மூணாவது என்ன பார்க்கிறோம்? இவர் கிடக்கிறாரு, ஆனா இப்ப காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. 2 பேர் வந்துட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா மூணாவது யார் வரா? அதான் நல்ல குரு வந்துட்டு போயிட்டாரு, லேவியர் வந்துட்டு போயிட்டாரு. மூணாவது யார் வரா? நல்ல சமாரியர் வருகிறார். அப்ப நல்ல சமாரியர் வருகை. இதுதான் நாம மூணாவது காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமையில வந்தோடனே என்ன பண்றாரு? முதலுதவி தராரு. முதலுதவியில என்ன முதல்ல ஊத்துறாரு? திராட்சை ரசம், எண்ணெயும் திராட்சை ரசம் பைபிள்ல வருது. ஆனா நம்ம கரெக்டா பார்த்தோம்னா காயப்படும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் தானே போடுவோம். அப்ப முதலில் திராட்சை ரசம் முதலுதவி. திராட்சை ரசம் ஊற்றி காயத்தை கழுவுறாரு. அதன் பிறகு எண்ணெய் வார்க்கிறார். முதலுதவி செய்த இரண்டாவது விஷயம் அவர் பயன்படுத்தினது எண்ணெய் வார்க்கிறார், எண்ணெய் ஊற்றுகிறார். அதற்கப்புறம் என்ன பண்றாரு? கையோட கூட்டு போறாரு. அவரை கையோட கூட்டு போறாரு. பயணம், உடன் பயணிக்கிறார். உடன் பயணிக்கும் நல்ல சமாரியன் அவங்க உடன் பயணிக்கிறார். அப்படியே கூட்டிட்டு உடன் பயணிச்சு கூட்டு போறாரு. அடுத்தது ஆறாவது எங்க போறாங்க? சாவடிக்க போறாங்க. சாவடி பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கிறார். பொறுப்பாளரிடம் ஒப்படைப்பு. சாவடி பொறுப்பாளரிடம் ஒப்படைப்பு. கடைசியில் என்ன சொல்றாரு? நான் திரும்பி வரும்போது ஏதாச்சும் காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் தாரேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஏழாவது திரும்பி வருவேன் வாக்குறுதி. திரும்பி வருதல். அப்ப இந்த 7 விஷயங்களையும் 7 காட்சிகளாக நல்ல சமாரியன் உவமையை நாம் பார்க்கிறோம். எருசலேம் என்ன நடந்துச்சு? எரிகோவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும் பொழுது காப்பாற்றுவதற்காக நல்ல சமாரியன் வராரு. முதலுதவி செய்கிறாரு. முதல் திராட்சை ரசம் ஊத்துறாரு. அப்புறம் எண்ணெய் ஊற்றுகிறார். அது மட்டுமா, உடன் பயணிக்கிறார். அப்படியே உடன் பயணிச்சு கூட்டு போறாரு. சாவடி பொறுப்பாளர் ஒப்படைக்கிறாரு. திரும்பி வருவேன்னு சொல்றாரு. 7 நம்ம பார்க்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாமா? முதலில் எருசலேமில் இருந்து என்று சொல்லும் பொழுது அந்த பயணித்த அடிபட்ட அந்த ஒரு மனிதர் எருசலேமுக்குள்ள வாழ்றாரு. எருசலேம்னா எதை குறிக்குது? எருசலேம்ல என்ன இருக்குது? எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு நகரம்? பாதுகாப்பான நகரம், கோட்டைகளால் சூழப்பட்ட நகரம். எருசலேம் நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா எரு சலேம் ஷாலோம் சொல்லிதான் யூதர்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துவாங்க. ஷாலோம் என்ன அர்த்தம்? அமைதி, சமாதானம், பீஸ். அப்ப
அமைதி சூழ்ந்த ஒரு நகரம் தான் எருசலேம். அமைதியின் நகரம் எருசலேம். ஜெரு அப்படின்னாவே உங்களுக்கு நகரம் என்ற அர்த்தம். அப்ப அமைதியின் நகரம் எது? எருசலேம். அது கடவுள் வாழும் இல்லம், அதுதான் எருசலேம். ஏற்கனவே நண்பர் சொன்னது போல அது பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம். எருசலேம் எது? பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம். கோட்டைகளால், கோட்டை சுவர்களால் சூழப்பட்ட நிலையில உள்ள வந்தாச்சுன்னா பாதுகாப்பு. பழைய ஏற்பாடுல நீங்க படத்துல வாசி கேட்டிருப்பீங்க. கோட்டை சுவர்கள் உள்ள போட்டிட்டு எதிரிகள்லாம் வெளியே நிக்கிறாங்க, யாரும் உள்ள போக முடியல. அந்த அளவுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இடம் தான் எருசலேம். குறிப்பா அது கடவுள் வாழும் இல்லம். எருசலேமுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன? அங்க இருக்கக்கூடிய கோயில். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறையாவது யூதர்கள் என்ன பண்ணணும்? கடவுளை தரிசித்து பலி செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி அவரை வழிபட வேண்டியது அவசியம். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கடவுள் வாழும் இல்லம். அப்ப அந்த கடவுள் வாழும் இல்லத்துல அமைதி உண்டு, பாதுகாப்பு உண்டு, அன்பு உண்டு, இரக்கம் உண்டு. அப்ப இரக்கத்தின் இடம் தான் எருசலேம். ஏனால் கடவுள் அங்கு குடிகொண்டிருக்கிறார். அப்ப எருசலேம் பாதுகாப்பின் இடம். ஆமாவா இல்லையா? ஏன்னா அது அப்பாவின் இல்லம் இருக்கக்கூடிய இடம். அப்பாவின் வீட்டில் எப்பயுமே என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. ஜாம்பியாவில் ஒன்று தியானம் கொடுக்கறதுக்காக நான் இன்னொரு ஃபாதரும் போயிருந்தோம். சிஸ்டர்ஸ் தியானம், சிஸ்டர்ஸ்க்கான தியானம். அதுவும் ரொம்ப பழம்பெருமை வாய்ந்த ஒரு சபை. பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் தான் அவங்க. ஸோ ரொம்ப பல வருஷங்களாக அவங்க ஜாம்பியாவில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பல இடங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போய் நாங்கள் தியானம் கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு தியானம், ஒரு பெரும் கூட்டம் இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாமே சிஸ்டர்ஸ், ஆக்டிவ் கான்டம்ப்ளேட்டிவ்ஸ் அப்படின்னா பணி செய்வாங்க. ஒரு பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, கிளாய்ஸ்டட்னு சொல்லுவாங்க. இவங்க பணி செய்யக்கூடிய துறவரத்தார். நிறைய ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய காலேஜஸ், அது மாதிரி நிறைய பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பங்கு பணிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது மாதிரி போய் தியானம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஒரு டீ பிரேக்கில் வந்து சொன்னாங்க, ஃபாதர் நான் தூங்குறதே இல்லை ஃபாதர், எனக்காக வேண்டிக்குங்க அப்படின்னாங்க. ஓகே, நம்ம சும்மா சொல்லுவோம்ல, தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது, வயசான காலத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம அப்படி நான் நினச்சிக்கிட்டு நானும் பெருசாக கண்டுக்கல. நான் சரிங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் இன்னொரு சிஸ்டர் எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபாதர் அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தூங்குறதே கிடையாது ஃபாதர், அவங்களுக்காக வேண்டிக்குங்க அப்படின்னாங்க. நம்ம இதைத்தானேமா நேற்று அவங்களும் சொன்னாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. தூங்குறதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? தூங்குறதே இல்லைன்னா தூங்குறதே இல்லை. அம்மா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார், தூங்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடி தூங்குவோம்ல, அது மாதிரி தூங்குறதே இல்லையா? இல்லைன்னா இடையில முழிக்கிறது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எந்திரிக்கிறது, அது மாதிரியா? இல்லை, நைட்டு அவங்களால தூங்க முடியாது, தூங்குறதே கிடையாது, கொட்டை மொழி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? கண்ணை மூடி தூங்க மாட்டாங்களா? தூங்க மாட்டாங்க. உடனே போய் கதவெல்லாம் பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு வருவாங்களாம், திருப்பி வந்து படுத்துருவாங்களாம். திருப்பி கதவை திறந்துட்டு வேகமாக போய் ஜன்னல்லாம் பூட்டிருக்கான்னு பார்ப்பாங்களாம், திருப்பி போய் கதவை பூட்டை இழுத்து பார்ப்பாங்களாம். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டிக்குங்க ஃபாதர், அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னாங்க. சரிங்க சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியானமே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு, நேற்று நீங்கள் சொன்னீங்க இல்லை தூங்குறதே இல்லைன்னு. ஆமாம் ஃபாதர் நான் தூங்குறதே இல்லை. இன்னொரு சிஸ்டர் அப்படி தான் சொன்னாங்க, ஆமாம் நான் தூங்குறதே இல்லை. என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னா அப்புறமேட்டு தான் கதை சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மிடில் ஏஜில் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திருடங்க உள்ளே வந்துட்டாங்க. திருடங்க 2-3 பேர் உள்ளே வந்து 2 சிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, 2 பேரையும் கட்டி போட்டு மண்டையில் அடித்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. எல்லாத்தையும் வாரி சுருட்டி கடைசதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலையில் நம்ம சமைக்கிறதுக்காக வர அம்மா, என்னடா வழக்கத்துக்கு மாறா நம்ம தானே கதவை தட்டி பெல் அடித்து கதவு உள்ளே போகும், சிஸ்டர் பப்பரக்கான திறந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக உள்ளே போய் பார்த்தா இப்படி கிடக்குறாங்க, சாக புலை கிடக்குறாங்க. உடனே அவங்க பக்கத்தில் போய் சொல்ல, பக்கத்து சாமியாரை கூப்பிட, எல்லாரும் வந்து அவங்களை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு கோமா ஸ்டேஜெல்லாம் போய் என்னமோ நடந்து பல மாதங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்பையிலிருந்து குணமாகி வந்தவங்களுக்கு நைட்டு திருடே வந்துடுவான். ஒரு பயமான ஷாக்கு. இப்போ வரைக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப பயமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு, பாவமாகவும் இருந்துச்சு. எவ்வளவோ கவுன்சிலிங் போய் எவ்வளவோ இதுக்கெல்லாம் போய் பேசி எடுத்து ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ எனக்கு இன்னும் ஆச்சரியமாயிருச்சு. எந்த வருஷம் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்த 30-32 வருஷமா நீ தூங்கவே இல்லையா? ஆமாம் தூங்கவே இல்லை. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, எப்படி தூங்காமல் இருக்க முடியும்? தூங்கலாம் செத்து போயிடுவோமே. அதானே நம்ம அறிவியல் சொல்லுது.
சும்மா பகல் நேரத்தில் அப்படி லைட்டாக கண்ண சந்தோஷம் எந்திரிச்சிருவேனே தவிர தூக்கம்லாம் வராது. அப்போ எப்போதான் தூங்குவீங்க? நான் தூங்குவேன் ஃபாதர், தூங்குவேன், தூங்கியிருக்கேன், நிறைய நேரம் தூங்கியிருக்கேன். ஆனால் கான்வென்ட்ல கிடையாது. எங்க? அவங்க அப்பா வீட்டில். அதனாலயே லீவுக்கு அடிக்கடி விட்டுருவாங்களாம். அவங்க வீடு எங்க இருக்குது? ஒரு கிராமத்து பேரை சொல்றாங்க. கிராமங்கள்லாம் பக்கா கிராமம். நம்ம ஊர்ல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திர இந்தியாவில் 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமங்கள் எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி தான் இப்பயும் ஜாம்பியால கிராமங்கள் இருக்குது. ஜாம்பியால வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, சிட்டிஸ், கேபிட்டல் இதெல்லாம் வளர்ச்சி. ஒரு சூப்பரான மெயின் ரோட்ல இருந்து என்னுடைய பங்கு கேபிட்டல்ல தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ். ஆனால் கேபிட்டல்ல இருந்து பக்கத்தில் ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது, பக்கத்தில் பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எய்த்தாப்பில் ஒரு பார்க் இருக்குது, நேஷனல் பார்க், அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு ஜூ மாதிரி ஒரு பார்க் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, பஸ் கார் அடிக்கடி போகும், எல்லாம் போகும். அங்கிருந்து என்னுடைய துணை பங்கு ஒன்று ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள, ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள போனீங்கன்னா ரோடு இருக்காது, மண் ரோடு தான். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா என் பங்குகள்லாம் போனீங்கன்னா கல்லு முள்ளு கரடு முரடான பாதை, அங்கதான் மக்கள். அப்ப ரோட்டை சுத்தி, கேபிட்டல் சுத்தி, நகரத்தை சுத்தி தான் வளர்ச்சியே தவிர கிராமங்கள்லாம் இன்னும் வளர்ச்சி பெறல. என்னுடைய பல துணை பங்குகள் அப்படிதான் இருந்துச்சு. அங்க பக்கா கிராமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவே இருக்காது, மண் குடிசை தான், மண்ணால வேயப்பட்ட செவரு, ரவுண்டா குடிசை இருக்கும், சும்மா ஒரு திக்கான ஒரு போர்வை போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வளர்ச்சியின் நிமித்தமா சில கதவுகள்லாம் சில கிராமங்கள்ல இருக்குது, சில கிராமங்கள்ல இல்லை. ஒரு சில கிராமங்கள்ல கட்டையிலே அப்படி அடிச்சு வச்சிருப்பாங்க, சும்மா விறகுலையே கட்டையை அடிச்சு வச்சிருப்பாங்க. அது சும்மா ஒரு உதச்சோம்னா உடஞ்சுக்கிட்டு போய் விழுந்துரும். ஆனா அதுதான் கதவு அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பே இல்லாத தந்தையின் இல்லத்துல தான் அவங்களால தூங்க முடியுது. கதவே இல்லாத ஒரு வீட்டில் தூங்க முடியுது. ஆனா கதவு, கிரில் கேட்டு, கதவு, பர்க்லர் பாரு எல்லாம் பூட்டு எல்லாம் இருக்க கான்வென்ட்ல அவங்களால தூங்க முடியல. எப்பயுமே அப்பாவின் இல்லத்தில் பாதுகாப்பு உறுதி. எப்படி சிஸ்டர் உங்களால தூங்க முடியுது? அதான் என்னுடைய அப்பா வீடாச்சே அப்படின்னாங்க. சொல்லும் போதே மூஞ்சில ஒரு பூரிப்பு, மகிழ்ச்சியை பார்க்கணுமே, அதுதான் என்னுடைய அப்பா வீடாச்சே. அப்பா வீட்டில் என்னைக்குமே சந்தோஷம்தான், அப்பா வீட்டில் என்னைக்குமே பாதுகாப்பு தான். கல்யாணமான பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. புகுந்த வீட்டுக்கு போயிட்டு லீவுக்கு போவீங்க, அம்மா வீட்டுக்கு போவீங்கல்ல, பிறந்த வீட்டுக்கு போவீங்கல்ல, போன உடனே அக்கடான்னு எந்த வேலையும் செய்யாம அப்படியே கிடக்கிறது. அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, பிடிச்சதான் சமைச்சு கொடுப்பாங்க. நீ அங்கதானே கஷ்டப்பட்டு இருக்க, சும்மா கொஞ்சம் சும்மா இரு, நான் உனக்கு சமைச்சு தரேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? அந்த காலத்தில் நடந்திருக்கும். அந்தா அங்க ஒரு இளம் இல்லத்தரசி, ஆமா ஃபாதர், உண்மைதான் ஃபாதர் அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. அப்ப புகுந்த வீட்டுக்கு போகும்போது, அப்பா வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சி, அமைதி, அன்பு எல்லாம் கிடைக்கும். எருசலேம் அப்பேற்பட்ட ஒரு அப்பாவின் இல்லம், பாதுகாப்பும் அரணும் கோட்டையும் மிகுந்த ஒரு அருமையான இல்லம். அங்கு கடவுளின் இரக்கமும் அன்பும் குறைவில்லாமல் இருக்கும். அப்ப இரண்டாவது காட்சி என்ன? எரிக்கோவிற்கு, எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு செல்லுதல். அந்த நபர் எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு செல்கிறான். யாராச்சும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி அனுப்பிச்சு விட்டாங்களா? இல்லை. தன் உணர்ச்சியோடு தான் எடுத்த முடிவில் அவன் செல்கிறான். யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு, கோட்டையும் அன்பும் அரணும் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து நான் வெளியே போறேன் அப்படி முடிவெடுத்துட்டு அவன் வெளியே செல்கிறான், எரிக்கோவை நோக்கி செல்கிறான். எரிக்கோ தீமைகளின் நகரம், எரிக்கோ தீமைகளின் நகரம். எரிக்கோல பல வாணிகம் நடக்கும். அது ஒரு வணிக ஸ்தாபனம். எல்லா பொருட்களும் அங்கதான் வந்து வணிகம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வெளியூர்காரங்களாம் வரும் பொழுது அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொஞ்சம் இதன் பொருட்டு ஈவன் விவிலிய அறிஞர்லாம் சில பேர் குறிப்பிடுறாங்க, அங்க பெண்கள் பாலியல் தொழிலையும் ஈடுபடக்கூடிய ஒரு வழக்கம் உள்ள ஒரு நகரம். அப்ப தீமை மலிந்த ஒரு இடம் தான் எரிக்கோ. சாத்தானின் கோட்டை எரிக்கோன்னு கூட சொல்லலாம். அப்ப ஒருவன் சுய எண்ணத்தோடு, சுய அறிவோடு
முடிவெடுத்து தந்தையின் இல்லத்திலிருந்து வெளியே வந்து, பாதுகாப்பின் கோட்டைக்குள்ளிருந்து வெளியே வந்து எங்க போறான்? தீமையே நிறைந்த சாத்தான் கோட்டைக்குள்ள நுழைகிறான். ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது போர்டு போட்டிருப்பாங்க. என்ன போர்டு போட்டிருப்பாங்க? டேஞ்சர்னு போட்டு எலும்பு கூடு போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்கல்ல? டேஞ்சர் ஜோன். எரிக்கோங்கிறது ஒரு டேஞ்சர் ஜோன். அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள யாரும் கழுத்தை பிடிச்சி தள்ளல, தரதரன்னு இழுத்துட்டு போகல. யார் முடிவு பண்ணி போறா? நான் தான் முடிவு பண்ணி தீமையின் கோட்டைக்குள்ள நுழைகிறேன். அப்பாவின் பாதுகாப்பிலிருந்து வெளியே வர, அப்பாவுடைய இரக்கம் துச்சம் என மதித்து, அப்பாவுடைய அன்பு தேவையில்லைன்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டு தீமை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் தான் வரேன். அது என்னுடைய சுய முடிவின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க. அப்ப நாம தான், நீங்களும் நானும் தான் பல சமயங்கள்ல பாவத்தை நோக்கி, தவறுதான பழக்க வழக்கங்களை நோக்கி, அடிமைத்தனம் நிறைந்த சில சிந்தனையை நோக்கி, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த செயல்பாடுகளை நோக்கி நாம் செல்கிறோம். ஆமாவா இல்லையா? நாம தான் முடிவெடுத்து சில நேரம் அப்பாவோட கோட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறோம். அங்கு என்ன நடக்கும்? ஆன் த வே என்ன நடந்துச்சு? கள்வர்கள் கையில் அகப்பட்ட ஒரு நிலை. அந்த கள்வன் யார்? யோவான் 10:10 என்ன சொல்லுதுன்னு வாசிங்க யாராச்சும். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். பத்தாவது அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப தீமை நமக்கு கொடுப்பதற்காகவே இந்த சாத்தான் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. நம்முடைய எதை திருட வருகிறான் சாத்தான்? நம்முடைய ஆன்மாவை திருட வருகிறான். ஆன்மாவை திருடுவதுதான் அவனுக்கான ஒரே வெற்றி. விரக்தியில், கவலையில், துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும் பொழுது, பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா பறிபோகிறது. அப்ப திருடன் நம்முடைய ஆன்மாவை திருடுவதற்காக நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறான். எப்படா இவன் பாதுகாப்பான இந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியே வருவான், நாம உடனே அட்டாக் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தோம்ல, அந்த ஒரு நபரை சுத்தி சுத்தி அடிச்சாங்க. ஆமா இல்லையா? சுத்தி. ஆக எப்ப நாம பாதுகாப்பு வலையிலிருந்து வெளியே வரோம் அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திருடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்ப நம்ம அப்பாவின் அன்பு கரங்களிலிருந்து வெளியே வருகிறோமோ, எப்ப பாதுகாப்பிலிருந்து வெளியே வருகிறோமோ, அப்போது நாம் தாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆன்மா திருடப்படுகிறது. நாம் குற்றுயிருமாக, கொலையுயிருமாக வீழ்ந்து கிடக்கிறோம். அதுதான் நம்முடைய நிலைமை. இது யாரோ ஒருத்தனுடைய கதை கிடையாது. யார் கதை? உங்களோட கதை, என்னோட கதை. அடிக்கடி நாம அப்பாவின் அரவணைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். நமக்கு தெரியும் இது செஞ்சா தப்பு, நமக்கு தெரியும். ஆனா நம்ம செய்வோம். இது நமக்கு வளர்ச்சியை தரவல்லது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். வளர்ச்சிக்கு தடை என்பது தெரியும் இந்த செயல்பாடு. இருந்தாலும் அதை செய்வோம். அந்த கூடாத நட்பு நமக்கு தவறு நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நாம் மேற்கொள்வோம். அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஒரு நட்புறவுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் எதிர்பார்த்து பழகுவது என்பது வாடிக்கையாயிடுச்சு. நாம பாதுகாப்பிலிருந்து வெளியே, தூய்மையிலிருந்து வெளியே, கடவுளுடைய அரவணைப்பிலிருந்து வெளியே அடிக்கடி நாம் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. பரிதவிப்பிற்கு உள்ளாகும் நமது நிலை. ஆக தீயவனால் நாம் தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாயிருப்பது வேறு யாரோ கிடையாது. யாரு? நான் தான். பாவத்தினால் அடிபட்டு வீழ்ந்திருக்கணும் நான். அந்த வீழ்ந்த நபருக்கு மற்றவருக்கு யாராச்சும் அடைக்கலம் தர முடியுமா? அது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஊமை தெளிவா சொல்லுது. குருவானவர், லேவியானவர் வந்து பாருங்க, ஆனா உதவி கிடைக்கல. மற்றவர்கள் யாரிடமிருந்தும் உதவி எதிர்பார்க்க முடியாது.
ஏன் அவர்களும் அதே பாவ நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களும் அதே குற்றுயிரும் கொலையுருமான நிலையில் தான் இருக்காங்க. அவங்களால உதவி செய்ய முடியல. அப்ப அந்த சூழல்ல நமக்கு உதவி செய்வதற்காகவே யார் வருகிறார்? நல்ல சமாரியன். எங்கிருந்து வராரு? எருசலேமிலிருந்து, தந்தையின் இல்லத்திலிருந்து தந்தையால் அனுப்பப்பட்ட நல்ல சமாரியன் யார்? இயேசு. அப்ப இயேசு நம்மை நோக்கி வருகிறார். அதுதான் இரக்கத்தின் உச்சம் நம்ம சொல்லலாம். நாம முடிவெடுத்து வெளியே வந்து நாசமா போய் வீழ்ந்து கிடக்கிறோம். ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்காக வருவது யார்? இயேசு, நல்ல சமாரியன். நம்மை நோக்கி, நீ தானே போன, போ, ஒண்ணுமில்லாம போ, நாசமா போ, கிடையாது. நம்மை தேற்றுவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, உதவிக்கரம் நீட்ட, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வருகிறார். இதுக்கு மேல் என்ன வேணும் நமக்கு? மற்றவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இறைவனே நம்மை தேடி வருகிறார். இயேசு மனிதனாக மனித உருவெடுத்த வார்த்தை நம்மை தேடி வருகிறார். அவரே நல்ல சமாரியர். அது இரக்கத்தின் உச்சம் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம தவறி வீழ்ந்தாலும் நம்மை நோக்கி வருகின்ற அன்பு தெய்வமாக இயேசு என்றும் இருக்கின்றார். அவரே நமக்கு நல்ல சமாரியன். ஓகே, வந்தவர் என்ன பண்றாரு? முதல் உதவி, முதல் என்ன ஊத்துறாரு? திராட்சை ரசத்தை ஊற்றுகிறார். நமக்கு தெரியும், அடிப்பட்ட உடனே நம்ம எப்பயுமே ஸ்பிரிட் போடுவோம். ஸ்பிரிட் பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் பட்ட உடனேயே எரியும். அந்த எரிச்சல் என்ன போகும்? எல்லா கிருமிகளும் இறந்து விடும், அழிந்து விடும். அப்ப நம்மை தாக்கக்கூடிய பாவத்தின் பிடியிலிருந்து, தீமையின் பிடியிலிருந்து நம்மை காக்க வல்லது அவர் ஊற்றுகின்ற திராட்சை ரசம். எது திராட்சை ரசம்? இயேசுவின் திரு ரத்தம். பூசியில நம்ம எடுக்கிறோம்ல, இதோ இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்காக, இது பாவ மன்னிப்பிற்காக. அப்ப நம் தீமையிலிருந்து, நம் பாவத்திலிருந்து நம்மை காக்க வல்லது எது? இயேசுவின் ரத்தம். அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் நல்ல சமாரியன் இயேசு வந்த உடனேயே அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி, தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி, அடையாளமாகவே ஊற்றி தீமையின் பிடியிலிருந்து நம்மை காக்கிறார், விடுதலை தருகிறார், மீட்பு தருகிறார். மீட்பு தரவல்ல அருமையான அன்பு தெய்வம், இரக்கத்தின் தெய்வம் நம் இயேசு. அடுத்து என்ன ஊத்துறாரு? எண்ணெய் ஊற்றுகிறார். எண்ணெய் வார்த்து. சின்ன பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப நீங்க பண்றீங்களான்னு தெரியல. அடிப்பட்டோடனே முதல் என்ன பண்ணுவோம்? நம்ம எச்சி வைப்போம். ஆமா இல்லையா? எச்சியை துப்பி எச்சி வைப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேங்காய் எண்ணெய் தடவுவோம். ஆமா இல்லையா? பார்த்துருக்கீங்க, பண்ணியிருக்கீங்கல்ல? தேங்காய் எண்ணெய் தடவும். தேங்காய் எண்ணெய்க்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லா எண்ணெய்க்குமே, இயற்கையில் வரக்கூடிய எல்லா எண்ணெய்க்குமே, இயற்கையில கிடைக்கக்கூடிய எல்லா எண்ணெய்க்குமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்ப அங்க இயேசு முதலுதவி செய்யும் பொழுது எண்ணெயை வார்த்து குணப்படுத்துவதற்காக எண்ணெயை ஊற்றுகிறார். அழிந்த அந்த செல் எல்லாமே மறு உரு பெறுவதற்கு அந்த எண்ணெய் அவசியம். அந்த புண்ணுல எந்த ஒரு அழுக்கு மறுபடியும் பராமல் இருப்பதற்கு எண்ணெய் அவசியம். காயம் மாறுவதற்கு என்ன அவசியம்? எண்ணெய் அவசியம். அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். எண்ணெய் எதற்கு அடையாளம்? யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் புதிய அரசர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சாமுவேல் என்ன பண்றாரு? சவுலுக்கும் சரி, தாவீதுக்கும் சரி, எண்ணெய் குப்பியை உடைத்து தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்து தூய ஆவியானவரின் அருள் பொழிவை தருவதுதான் எண்ணெயின் அடையாளம். அப்ப தூய ஆவியானவரின் அருள் பொழிவை தருகிறார் நல்ல சமாரியன். தூய ஆவியானவரின் அருள் பொழிவை எண்ணெயை ஊற்றுவதன் மூலமாக தருகிறார். நம்மை அபிஷேகம் செய்கிறார், நமக்கு அருள் பொழிவு தருகிறார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார். இயேசு சொல்றாருல்ல, நான் தூய ஆவியை அனுப்புவேன், நான் சென்றாலொழி அவன் வரமாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு துணையாளராக இருப்பார், உங்களுக்கு பரிந்து பேசுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு வழிகாட்டுவார். அதுதான் தூய ஆவியோட முக்கியமான ஒரு பயணம். யோசிச்சு பாருங்க, உடன் பயணிக்கிறார், அவனை தூக்கிக்கிட்டு உடன் பயணிக்கிறார். எப்ப தூய ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறதோ, தூய ஆவியானவரின் கைப்பிடி என்றும் நம்மை தாங்கும்,
நம்மை வழிநடத்தக்கூடிய அரும் அடையாளமாக தூய ஆவியானவருடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்கும். அப்ப என்னை வார்த்து தூய ஆவியானவரின் உடனிருப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உடனிருப்போடு அந்த குற்றுயிரும் குலையுருமா இருந்தவனுக்கு முதலுதவி தந்து இயேசு உடன் பயணிக்கிறார். அந்த பாதையில, கரடுமுரடான பாதையில இன்னமே போய் மறுபடியும் வீழ்ந்து விழுவானா மாட்டானா என்பது ஒரு அதானே. அந்த இடம் ஃபுல்லா மோசமான இடம். ஒரு இடத்துல அடிபட்டாச்சு, அவன் மறுபடியும் அவன் வீழ்ந்து விடக்கூடாது, அவன் கரை சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உடன் பயணிக்கும் அன்பு இரக்கத்தின் தெய்வம் தான் நம்முடைய தூய ஆவியானவர், இரக்கத்தின் கடவுள், உடன் பயணிக்கும் கடவுள். அப்ப அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது தூய ஆவியானவர் உடனிருப்பை பெற்றுக் கொள்கிறோம். அவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார், நம்மோடு சேர்ந்து வழி நடத்துகிறார். நாம் தவறு விழாமல் இருப்பதற்கு அவருடைய கைப்பிடி, அவருடைய கரம் அவசியம். அதை தரவல்லவர் தான் நல்ல சமாரியன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. அப்ப நல்ல சமாரியன் இரத்தத்தை ஊற்றி நமக்கு விடுதலை தருவதோடு மீட்பை தருவதோடு எண்ணெயை வார்த்து அபிஷேகம் தந்து தூய ஆவியானவர் உடனிருப்பையும் உறுதி செய்கிறார். இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? அடுத்து எங்க கூட்டு போறாரு? சாவடி பொறுப்பாளரிடம் கூட்டி செல்கிறார். இங்க சாவடி எதை குறிக்கிறது? இயேசு சொல்றார்ல, பேதுரு கிட்ட சொல்றார்ல, நீரே பாறை, உன்னில் நான் திரு அவையை கட்டுவேன். அப்ப அந்த திரு அவையிடம் ஒப்படைத்து செல்கிறார். நல்ல சமாரியன் தன் பயணத்தை முடித்து செல்லும் போது உலகமெல்லாம் சென்று சீடராக்குங்கள், சீடராக்கும் ஒரு முக்கியமான பணியை திரு அவையிடம் ஒப்படைத்து செல்கிறார். அப்ப திரு அவையை சார்ந்த நீங்களும் நானும் அந்த சாவடி பொறுப்பாளராக இருக்கின்றோமா? நம்முடைய திரு அவை தான் சாவடி. சாவடி பொறுப்பாளரிடம் ஒவ்வொரு ஆன்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் நம்மை வழிநடத்துகின்ற ஆயர், நம்முடைய திருத்தந்தை, நம்முடைய மறைமாவட்ட ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான். அவங்க மட்டுமா? இல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். காயின் கேட்கிறார் கடவுள், உன் தம்பி ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? நான் என்ன அவனுக்கு பொறுப்பாளியா? ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அப்போ எவ்வளவு குதர்க்கமாக சொல்கிறான் பாருங்களேன். தான் தான் இல்லாமல் ஆக்கினான், தான் தான் கொன்னு புதைச்சான், இப்போ என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அப்போ எவ்வளவு வில்லங்கமான ஒரு ஆடு. அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, நீ தான் பொறுப்பாளர். அவனுடைய இரத்த பழி என்னில் கூக்குரலிட்டதை நான் கேட்டேன், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். அப்போ உன் தம்பிக்கு நீ பொறுப்பாளர் இல்லாமல் அவனுக்கு இல்லாமல் ஆக்கிட்டியே, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனால திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே நற்செய்தி அறிவிப்பது கடமையாக இருக்கிறது, ஆன்மாவை மீட்பது கடமையாக இருக்கிறது. அப்ப திருவையோடு இணைந்து பணி செய்வது நமக்கான கடமை. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. திருவையோடு இணைந்து பயணிக்க வேண்டியது அவசியம் என்பது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? சில நேரம் கோயிலுக்கு போவோம், வந்துருவோம். ஏன்னா 10 கட்டளைகளில் ஒன்று, 6 கட்டளை, திரு அவை கட்டளைகள் ஒன்று. கடன் திருநாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் முழு பூசை காண்கிறது. ஆனால் திரு அவையோடு இணைந்து நீ நற்செய்தி அறிவின்னு சொல்லல, அதனால நான் பண்ண அவசியம் கிடையாது. இல்ல, திரு அவை கட்டளை சொல்லல, ஆனா இயேசுவின் கடைசி கட்டளை அதுதான். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், எல்லா மக்களையும் சீடராக்குங்கள். அப்ப இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான கடைசி கட்டளை, இயேசுவின் கட்டளை. அப்ப நமக்கான பொறுப்பு இருக்கிறது, நமக்கான ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஆன்மாக்களுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். திரு அவை பொறுப்பேற்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மடலின் மூலமாக, வெவ்வேறு மடல்களின் மூலமாக திரு அவை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஏழைகளுக்கு நான் என்ன பொறுப்பாளியா? காயின் கேட்ட அதே கேள்வி நம்ம கேட்கலாம். அது அவங்களோட விதி, அது அவங்களுடைய விதி. ஏழைகளாக இருப்பது அவருடைய மூதாதையர் செஞ்ச பாவம், அது அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் நல்ல காசுக்காரனா இருக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது அவங்களுக்கான சாபக்கேடு அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த மடல்ல போப் லியோ சொல்றாரு, அது மாதிரி சொல்லக்கூடாது, சொல்வது தவறு, அது தவறான புரிதல், அந்த தவறான புரிதல் இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. எண் 14-15 வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்ற, ராங் ஐடியாலஜிஸ், ராங் அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது.
அது அவங்களுடைய விதி, அது அவங்களுடைய சாபக்கேடு, அது அவங்களுடைய நிலைமை. நமக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அனுபவிக்கட்டும், சொல்லாதீங்க. அப்ப திரு அவை ஏழைகளின் பால் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. திலெக்சித்தே மூலமாக அதை உறுதி செய்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எந்த திரு அவை சார்ந்திருக்கிறோம்? பொறுப்பேற்கும் திரு அவை. ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பேற்கும் திரு அவையோடு. அப்ப நற்செய்தி பணி செய்வது அதுதான் தலையாய கடமை. அதுவும் பொறுப்பேற்றுக் கொள்வதின் ஒரு அடையாளம். அப்ப திருவையை சார்ந்த ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பொறுப்பேற்று, மற்ற ஆன்மாக்களுக்கு பொறுப்பேற்று, அந்த ஆன்மாவை காக்கும் பொருட்டு நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமையாகிறது. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் பவுல் என்ன சொல்றாரு? ஐயோ எனக்கு கேடு. அந்த பொறுப்பேற்கும் தன்மையை நாம் எப்போது பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம்? அப்ப திரு அவை நமக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இந்த உலகத்திற்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறது. நம்முடைய மீட்பிற்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறது. அவன் என்ன கொடுக்கிறான்? எத்தனை காசு கொடுக்கிறான்? 2 தெனாரியம் கொடுக்கிறான். அந்த 2 தெனாரியத்துக்கு ஏன் 2ன்னு வந்திருக்குது? 10 தெனாரியம் அதிகமான தொகை தானே. 100 தெனாரியம் கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் 2 தான் காயின் கொடுக்குறாப்ல. 2 காசு தான் கொடுக்குறாப்ல. அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இயேசு 2 சொன்னதுக்கான காரணம் கண்டிப்பா இருக்கும். என்ன அது? 1 திருவிவிலியம். காலையில் நம்ம அருமையாக வழிபாடு செய்தோமே, இறை வார்த்தை வழிபாடு நமக்கு பங்கு பெற்றோம் அல்லவா? அது முதல் காசு, முதல் தினாரியம் திருவிவிலியம். இயேசு நமக்கு விட்டு சென்ற 2வது நற்கருணை வந்துருது. அது அவருடைய காலத்தில் வந்துருது. ஆனால் திரு அவை போதனைகள். திரு அவை போதனைகள். ஒன்று இறை வார்த்தை நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் இறைவனின் ஞானத்தால், இறைவனின் ஆசியால், திருத்தந்தை மூலமாக, நம்முடைய ஆயர்கள் மூலமாக, திரு அவை காவலர்கள் மூலமாக, திரு அவை போதனைகள் வாயிலாக நாம் வழிநடத்தப்படுகிறோம். இறை வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது, திரு அவை போதனைகள் நம்மை வழிநடத்துகிறது. the teachings of the church, magisterium நம்ம சொல்லுவோம். teachings of the church, திரு அவை போதனைகள். அப்ப இது 2 நமக்கு முக்கியம். பைபிள் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தில் வரக்கூடிய திருத்தந்தையர்கள், நம்முடைய திரு அவை ஆசான்கள் நமக்கு வழிகாட்டுகின்ற இந்த போதனைகள் மிக மிக முக்கியம். அதனால தான் தொடக்கத்தில் நம்ம சொன்னோம், திலெக்சித்தே கடைசி ஆவணம், புதுசாக வந்த ஆவணம். இந்த ஆவணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். கட்டாயம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள். இதுதான் பைபிள் நம்ம கையில எடுப்பதற்கும், ஒரு மறுமலர்ச்சி பார்வையில் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதற்கும், ஒரு தெளிந்த அர்த்தமுள்ள கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கும் ஒரு வழிவகை செய்த ஒரு ஏடுனா திருச்சங்க ஏடுகள் தான். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் தான். இது திரு அவை போதனை. அதே போல இரக்கத்தின் ஆண்டு, இரக்கத்தின் யூபிலி ஆண்டு கொண்டாடினோம்ல. எந்த வருஷத்துல? 2014 கொண்டாடினோம்ல. அப்ப 2014 போப் எழுதின மடல் இறை இரக்கத்தின் திருமுகம் அப்படின்னு சொல்லி, திருத்தந்தையின் ஆணை ஓலைன்னு சொல்லி அவர் எழுதின மடல். இது முக்கியமானது. இது போல எங்கெங்க திரு அவையிலிருந்து வருகிறதோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து வாசித்து அறிவு பெற்று அதை நாம் வாழ்வாக்க வேண்டியது அவசியம். பிறருக்கு வழிகாட்ட வேண்டியது அவசியம். அப்ப பைபிளை கையெடுக்கக்கூடிய அதே தருணத்தில் இன்னொரு தினாரியம் எது? திரு அவை போதனைகள். சங்க ஏடுகள் மட்டுமல்ல, எல்லாமே. ஒவ்வொரு கடிதமும், போப் எழுதுற ஒவ்வொரு கடிதமும் நமக்கு சங்க ஏடுகள் போன்ற முக்கியமான நமக்கு டாக்குமெண்ட்ஸ், சர்ச் டாக்குமெண்ட்ஸ். ஐயா, ஆமா, அதுவும் கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் தான் நமக்கு ஆரம்பிக்குது. நம்ம எப்படி வாழணுன்றதுக்கான அடிப்படை அங்கதான். கேனன் லா, அடுத்து சங்க ஏடுகள். ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு தருணத்துக்குமே போப் ஒரு கடிதம் எழுதுவாரு. அதே மாதிரி உலக தொலைத்தொடர்பியல் நாள் வரும் பார்த்தீங்களா, வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே, அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுவாரு. வேர்ல்டு மிஷன் சண்டேக்கு ஒரு கடிதம் எழுதுவாரு. லென்ட்டுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுவாரு. ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுவாரு. சில நேரம் பிஷப்பும் எழுதுவாரு. அதெல்லாம் தேடி தேடி வாசித்து திரு அவையின் எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பிரதிபலிக்கக்கூடியதான் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அப்பதான் நம்முடைய பொறுப்பிலிருந்து தவறாமல் திரு அவையின் பொறுப்பாளர் நாம் இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். இப்ப யூபிலி ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம்ல. அப்ப யூபிலி ஆண்டின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதை வாழ்வாக்க வேண்டும்.
அப்ப யூபிலி ஆண்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கும் பொழுது போப் பிரான்சிஸ் என்ன சொன்னாருங்கிற மடலை நாம் எடுத்து வாசிக்கணும். 3 வருஷமா அதை தயாரிக்கணும்னு சொன்னாரு. முதல் வருஷம் தயாரிப்பு வருஷம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்ல 4 கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, முக்கியமான ஏடுகள், முக்கியமான புத்தகங்கள். அந்த 4ஐயும் மறுவாசிப்பு செய்து அறிந்து கொள்ள வேண்டும். பல பங்குல செஞ்சாங்க, டைசிஸ்ல செஞ்சாங்க. ஆனா அதை நம்ம உள்வாங்கி இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். அப்ப திரு அவை இதுதான் எண்ணத்தோடு, இந்த எண்ணத்தோடு தான் திரு அவை நமக்கு வழி காட்டுது. அடுத்த 2வது வருஷம் ஜெபத்தோடு கூடிய வருஷம். 3வது வருஷம் இப்ப இந்த ஆண்டை நாம் சிறப்பித்து ஒவ்வொரு சாராரும் யூபிலி எதிர்நோக்கை பற்றி தியானிச்சு அந்த எதிர்நோக்கிலிருந்து விடுபடக்கூடாது, ஒவ்வொரு சாராரா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் முடிவில் அதன் உச்சத்தை நோக்கி நாம் செல்வோம். அப்ப திரு அவையின் எண்ணத்தை பிரதிபலித்து அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தும் பொழுது நாம் சிறந்த பொறுப்பாளராக மாறுகிறோம். அப்ப பைபிள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லுது, வாசிச்சு 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 நாம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் சொல்ல முடியுமா? முடியாது, அவ்வளவு இருக்குது. அதே மாதிரிதான் திரு அவை போதனைகள் எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டேன், எல்லாத்தையும் நான் வாழ்வாக்கேன்னு சொல்ல முடியுமா? அதுவும் அவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு தருணத்திற்கும் சூழலுக்கும் ஏற்றாற் போல திரு அவை நமக்கு வழிகாட்டு, தூய ஆவியானவர் துணையால் திரு அவை நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. அது எல்லாத்தையும் நாம் உள்வாங்க வேண்டியது அவசியம். அதனால தான் அங்க 2 தினாரியத்தை கொடுத்து விட்டு செல்கிறார் நல்ல சமாரியன். சாவடி காப்பாளராகிய உங்களிடமும் என்னிடமும், இந்த திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் இந்த 2 முக்கியமான தினாரியம் கையில் இருக்குது. இது செலவழிச்சு செலவழிச்சு செலவழிக்க 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 முடியுமா? முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி இப்ப முடிச்சிட்டேன்ப்பா, நான் பைபிள் வாசிச்சு முடிச்சிருப்போம், பல வருஷங்கள் வாசிச்சு, பல தடவைகள் வாசிச்சு முடிச்சிருப்போம். ஆனா அம்புட்டை வாழ்வாக்கி இருக்கோமா? இல்லை, செலவழிக்கவே முடியாது. அதே மாதிரிதான் திரு அவை ஏடுகளையும் வாசிச்சு வாசிச்சு நம்ம பயன்படுத்தி கொள்ளாது. அப்ப நம்ம தொடர் முயற்சியாக இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான பொறுப்பாளரின் செயல்பாடு. இஸ் இட் ஃபைன்? புரிகிறதா? அப்ப 2 தெனாரியம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் அதை செலவழித்து மாய்த்த முடியாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? தப்பித்தவரை செலவழிச்சிட்டீங்கன்னா என்ன தருவேன்றாரு? திரும்பி வரும்பொழுது நான் தந்து விடுகிறேன். அதற்கு வாய்ப்பே இருக்காது, செலவழிக்க முடியாது. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னது? திரும்பி வருகிறார். 2ஆம் வருகை, திரும்பி கண்டிப்பாக வருவார். வந்து சாவடியிலிருந்து யாரை கூட்டு போவாரு? காயப்பட்டு குணமாகி கொண்டிருக்கக்கூடிய என்னை அழைத்து செல்வார். எங்க அழைத்து செல்வார்? எங்க இருந்து வந்தாரு? விட்டு திருப்பி எங்க போவாரு? எருசலேமுக்கே என்னை அழைத்து செல்வார். நம்ம திருவழிபாட்டு நூல்ல கடைசி வாசகத்தை வாசிக்கிறோம்ல, புதிய எருசலேம் மேலிருந்து கீழே இறங்கி வர கண்டேன். யோவான் சொல்றாரு புதிய எருசலேம். அப்ப புதிய எருசலேமுக்கு நம்மை அழைத்து செல்வார். அந்த அழைத்து செல்லும் வரும் அந்த நேரம் வரை இந்த சாவடியில் ஒருத்தன் குணமாயிட்டு இருந்தான்ல, யார் அது? பொறுப்பாளர் தான் கவனிச்சுக்கிட்டாரு. ஒருத்தன் குணமாயிட்டு இருந்தான்ல, யார் அது? நான், நீங்களும் நானும். அப்ப நம்ம குணமாயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம மற்றவங்க அடிபட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணிருப்போம்? நம்மளும் கட்டு போட்டிருப்போம். நம்ம உணர்ந்திருந்தால், குற்றுயிரும் கொலையுருமா இருந்து நான் ஆசமா செத்து போக கடந்தேனே, அந்த நல்ல சமாரி வந்து நீ காப்பாத்தி வந்து சேர்க்கலனா நான் செத்து போயிருப்பேனே. யாரு பெத்த பிள்ளையோ நல்ல மனுஷன் வந்து உதவி செஞ்சுட்டு போனாம்பா, இப்ப உயிர் வாழ்வதற்கு காரணம் யாரு? அந்த நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு? அடுத்த ஆள் ஒருத்தர் அடிபட்டு வரும்பொழுது ஓடி சென்று உதவி, அந்த சாவடி பொறுப்பாளரோட இணைந்து நானும் கட்டு போடுறேன், ஒரு கை பிடிப்பா, நான் பிடிக்கிறேன், உனக்கு கை வலிக்குது, பரவாயில்ல பாத்துக்கலாம், சரியாயிட்டு இருக்குது, இந்த கையில பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம மற்றவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு இரக்கத்தின் கருவியாக நாம் மாறுவோம். அப்பேற்பட்ட இரக்கத்தின் கருவிகளை எல்லாம் நம்ம ஆள் என்ன பண்ண போறாரு? திருப்பி வந்து கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறாரு? அப்பாவின் இல்லத்திற்கு அழைத்து செல்லவிருக்கிறார். ஆக நல்ல சமாரியன் பூமியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு மீட்பின் கதை. உங்களது என்னது இந்த உலகத்தின் மீட்பின் கதை. இது இரக்கத்தின் கதை. இரக்கத்தை சுவைத்தவர்கள் கண்டிப்பாக அதை வாழ்வாக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம்.
தயாரா? தயாரா? அப்ப இது யாரோ ஒருத்தன் கதை கிடையாது. யாருடைய கதை? என்னுடைய கதை, நம்முடைய கதை, ஏன் கதை. அப்ப எருசலேமில் இருக்க வேண்டியது அவசியம். நாம் எருசலேமில் தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கான அழைப்பு. ஆமாம் இல்லையா? அப்ப எருசலேமில் அதுதான் கடவுளின் அன்பில் வாழ்வது. கடவுளின் அன்பில் வாழ்வது. கடவுளின் அன்பு நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், தொடக்கத்திலே நான் சொன்னேன், இந்த இறை இறக்க பயிற்சியில நம்ம புதிய நற்செய்தி அறிவிப்பின் அடிப்படையில் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் புதிய நற்செய்தி அறிவிப்பின் மையமே நற்செய்தி கரு. 7 நற்செய்தி கருவில் அடங்கி இருக்கிறது. அப்ப எரிக்கோவிலிருந்து வெளியே போறோம். அது என்னது? பாவம், மனுக்குலத்தின் பாவம். பாவத்தால் நாம் பீடிக்கப்படுகிறோம். பாவம் நம்மை ஆட்கொள்கிறது. பாவம் நமக்கு தடையாய் இருக்கிறது. மூன்றாவது நல்ல சமாரியன் வருகை யாரு? இயேசு என்ன பண்றாரு? மீட்பை தருகிறார். மூன்றாவது இயேசு தரும் மீட்பு. இயேசு தரும் மீட்பு. அதைத்தான் மூன்றாவது நல்ல சமாரியன் பார்க்கிறோம். மீட்பு. முதலுதவி செய்யறாரு. முதல்ல எதன் ஊற்றுறாரு? திராட்சை ரசம் ஊற்றுறாரு. அந்த திராட்சை ரசம் ஊற்றப்படும் பொழுது அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தீமையெல்லாம் அழித்து நமக்கு புது வாழ்வு தருகிறது. தீமையெல்லாம் அழிக்கிறது. மன மாற்றம் கிடைக்கிறது. அப்ப எனக்கு வேணாம், வலிக்குது. சில பேர் ஊத்தும் போது காயம், வெட்டு காயத்துல அந்த ஸ்பிரிட் ஊத்தும் போது என்ன பண்ணுவாங்க? எரியுது, வேணாம் 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 தட்டிட்டு ஓடிடுவாங்க. அங்க டாக்டரா, நர்ஸா, அம்மாவா, அப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. அடிச்சு பிறண்டு அடிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு எரியும். ஆனா குணமாகும் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவோம்? நம்மையே கையளிப்போம். ஆமாவா இல்லையா? இது அதுக்காக தான் ஊத்துறாங்க. நம்ம காயப்படுத்துறதுக்காக ஊத்தல, குணப்படுத்துற ஊத்துறாங்க. தெரிஞ்சா பல்ல கடிச்சுக்கிட்டு கையை கால் நீட்டோம் நம்ம. அப்ப அது மாதிரி ஊற்றப்படுவதற்கு என்ன வேணும்? மற்றவங்க மேல நம்பிக்கை வேணும். ஊற்றப்படக்கூடிய நிலையில் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப புதிய வாழ்வு தானா கிடைக்கும், மனமாற்றம் கிடைக்கும். நம்பிக்கையும் மனமாற்றமும் அவசியம். திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை மற்றும் மனமாற்றம். நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மனம் மாற்றம் கிடைக்கும். மாற்றம் வரும், தீமை அழியும், புது வாழ்வு நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன ஊற்றப்படுது? எண்ணெய் ஊற்றப்படுகிறது. எதன் அடையாளம்? தூய ஆவியானவர். தூய ஆவியார். தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அடுத்து சாவடி பொறுப்பு. சாவடிங்கிறது எதை குறிக்குது? திரு அவை, அன்பின் குழுமம். திரு அவை அல்லது அன்பின் குடும்பம். அப்ப ஒவ்வொரு உங்க வீடு என்னவா இருக்கணும்? குட்டி திருவையாக, அன்பின் குடும்பமாக இருக்க வேண்டும். பல பேரு நற்செய்தி கூட்டத்துக்கு போவாங்க, தூய ஆவியானவருடைய அருங்கொடை கூட்டத்துக்கு போவாங்க, ஆனா அன்பி கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. அன்பி கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. அன்பிய கூட்டம் அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம். ஏன்னா திருவையோடு நான் இணைந்து பயணிப்பதற்கு அதுவே அவசியம். சில பேர் பங்கு கோயிலை விட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கு போவாங்க, ஆனால் பங்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. என்னைக்கு ஆச்சு தான் போயிட்டு வருவாங்க. இல்லை, ஒவ்வொரு வாரமும் பங்கு கோயிலுக்கு திருப்பலிக்கு போகணும். நம்ம அன்பிய கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதெல்லாம் கட்டாயம் அவசியம். அன்பின் குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் சின்ன குட்டி திருவையாக ஜெபம் செய்ய வேண்டும். டெய்லி குடும்ப ஜெபம் அவசியம். ஜெபமால சொல்லி பைபிள் வாசிக்க வேண்டியது. அப்ப ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவருடைய இணைவும் அன்பின் குடும்பமாக, அது குடும்பமாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், நம்முடைய மறை மாவட்டமாக இருக்கலாம், உலகளாவி திரு அவையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அன்பின் குழுமமாக. என்னுடைய பார்வையில் என்னுடைய துறவர குழுமமாக இருக்கலாம், இங்கே நெஸ்ட் குழுமமாக இருக்கலாம், புதிய நற்செய்தி அறிவிப்பு குழுமமாக இருக்கலாம். நம்ம எல்லாம் அன்பின் குழுமம். இன்னைக்கு நாளைக்கும் இந்த காரணத்திற்காக நீங்க வந்திருக்கீங்க, நோ ப்ராப்ளம். இது ஒரு அவசியத்துக்காக வந்திருக்கீங்க. ஆனால் மற்ற வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை உங்க பங்கு கோயில பூசை பார்க்கறது, அன்பிய கூட்டத்தில் கலந்துக்கிறது அவசியம். அன்பின் குழுமம், அது நம்முடைய பொறுப்பு. புரிகிறதா? புரிதா? கடைசியில நிலை வாழ்வு, இரண்டாம் வருகை. நிலை வாழ்வு.
நிலை வாழ்வு அவர் திரும்பி வரும்போது நமக்கு கிடைக்கவல்ல ஒரு மாபெரும் கொடை. அப்ப இந்த 7 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. கடவுளின் அன்பு, பாவம், இயேசு தரும் மீட்பு, நம்பிக்கை மற்றும் மனமாற்றம். பிரிக்க முடியாது, மறந்துடாதீங்க. நம்பிக்கை மனமாற்றம் பிரிச்சிடவே கூடாது, பிரிக்க முடியாதது அது ரெண்டும். அடுத்தது தூய ஆவியானவருடைய துணை வருகை, திரு அவை அல்லது அன்பின் குடும்பம், நிலை வாழ்வு. இது 7 தான் நம்ம வாழ்க்கையின் அச்சாரம். இதுதான் 7 ஆன்மீக உண்மைகள். இதுதான் புதிய நற்செய்தி அறிவிப்பில் மையப்படுத்தப்படுவது. இவற்றை நற்செய்தி கரு என்று சொல்வோம். இவற்றை நற்செய்தி கரு. நீங்க பைபிள் வாசிக்கும் போது இந்த 7 தான் நீங்க வாசிக்கணும். ஒவ்வொரு அருளடையாளத்தில் பங்கு பெறும் பொழுதும் இந்த 7 தான் நீங்க பங்கு பெறணும். ஜெபமாலை சொல்லும் போது இதைத்தான் நீங்கள் தியானிக்கணும். கடவுளுக்கு முன்னாடி வேண்டும் பொழுது இதில் ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி தியானிச்சா போதும். மீட்பு நமக்கு உறுதி. இதுதான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. இதை சுற்றி சொல்வது, இந்த 7 அடிப்படை உண்மைகளை சுற்றி சொல்வதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நெறி. புரிகிறதா? அதைத்தான் இந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு மையம் ஈசன் பள்ளி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. வெவ்வேறு பயிற்சிகள் மூலமாக இதை உறுதி செய்யுது. அதனால இதை நாம் அறிந்து கொள்வோம். 7 அடிப்படை உண்மைகள். அப்ப இந்த இறை இறக்க பயிற்சி இந்த 7 நற்செய்தி கருவின் அடிப்படையாக கொண்டது. புரிகிறதா? 7 அடிப்படையாக கொண்டது. கடவுளின் அன்பு, இரக்கத்தின் தந்தையை தியானிக்கவிருக்கிறோம். இரக்கத்தின் தந்தை, இரக்கத்தின் தந்தையை தியானிக்கவிருக்கிறோம். அடுத்த அமர்வு. அடுத்தது கடவுள் இரக்கம் உள்ளவர். பாவத்தில் வீழ்ந்த பிறகு நான் எப்படி இருக்கேன்? இரக்கமில்லாத பிள்ளையாக மாறி விடுகிறேன். அப்ப இரக்கமற்ற பிள்ளைகள் நாம் எல்லாமே இரக்கமற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பிள்ளைகள். அடுத்தது இயேசு தரும் மீட்பு. இரக்கத்தின் முகமாக நல்ல சமாய் வருகிறார். இரக்கத்தின் முகம் தான் இயேசு. இரக்கத்தின் முகம் அவர்தான் இயேசு. அடுத்து நம்பிக்கை மற்றும் மனமாற்றம். நம்பிக்கை மற்றும் மனமாற்றம் இது இரக்கத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியம். திராட்சை ரசம் ஊற்றப்படும் பொழுது, மீட்பு ஊற்றப்படும் போது என்ன பண்ணணும்? நம்ம அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அப்ப இரக்கத்தின் அனுபவம், இரக்கத்தின் அனுபவம், அதுதான் அடுத்த அமர்வுல பார்க்க போறோம். அனுபவம். அடுத்தது தூய ஆவியானவர். யாரு அவர்? இரக்கத்தின் ஆவியானவர். இரக்கத்தின் ஆவியானவர் அவர்தான் தூய ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர். அடுத்தது திரு அவையோட முக்கியமான நோக்கம் என்ன? இரக்க செயல்களை செய்வது. செயல்பாடு எல்லாமே எப்படிப்பட்ட செயல்கள்? எல்லா செயலும் இரக்கத்தின் செயல்கள். அப்ப இரக்கத்தின் செயல்கள். அப்ப ஒவ்வொரு பொறுப்பாளரும் எதிர்பார்க்கப்படுவது இரக்கத்தின் செயல்கள் செய்வது. இரக்கத்தின் செயல்கள். அதை நாம் கடைசி முந்தின தியானிப்போம். கடைசி அமர்வுல இரக்கத்தின் தூதுவர்கள் வந்து யார் யார் இரக்கத்தின் கருவியா மாறுறாங்களோ, நான் சொன்னேன்ல, திருவையில் இருக்கக்கூடிய அந்த குணமாகக்கூடிய ஆள் என்ன பண்ணுவான்? மொத்த உதவி செய்வான். நான் உதவி செய்யப்பட்டேன், நான் உதவி செய்வேன் அப்படின்னு ஓடி தேடி சென்று உதவி செய்யறான். பாத்தீங்களா? அவன் இரக்கத்தின் தூதுவரா மாறுறான். அப்படி மாறி எல்லாருக்குமே நிலைவாழ்வு கண்டிப்பாக உறுதி. இரக்கத்தின் தூதுவர்கள் அவர்கள்தான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம இந்த இறையற்க பயிற்சியில இந்த வருகின்ற 7 அமர்வுலையும் இதைத்தான் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இரக்கத்தின் தந்தையை தியானிப்போம். இரக்கத்தின் தந்தையை தியானிக்கும் பொழுது கடவுளுடைய அன்பு, இந்த நற்செய்தி கரு, கடவுளின் அன்பு என்ற நற்செய்தி கருவியை உள்வாங்க வேண்டியது அவசியம். இரக்கமற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். பாவத்தில் நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். ஆனால் பாவத்தில் வீழ்ந்திருந்தாலும் இரக்கத்தின் முகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இயேசு தரக்கூடிய மீட்பு. இரக்கத்தின் தேவன், நல்ல சமாரியன், நம்மை தேடி வரக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கிறார். இரக்கத்தின் முகம் இயேசுதான். அந்த இயேசு தரக்கூடிய மீட்பை அனுபவிக்க வேண்டியது அவசியம். இரக்கத்தின் அனுபவம், நம்பிக்கையும் மற்றும் மனமாற்றமும் என்ற நற்செய்தி கருவை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த இரக்கத்தின் ஆவியானவர் இருக்கும் பொழுது நமக்கு தடை எதுவுமே கிடையாது. அவர் நம்மை வழிநடத்துவார், அதை நம்மை உருவாக்குவார், புதிய வாழ்வை தரவல்லவர், வழிகாட்டுவர் அவர்தான். தூய ஆவியானவர் என்னும் பாபெரும் கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நாம் செயல்படணும்.
அப்புறம் இரக்கத்தின் செயல்களை செய்யக்கூடிய திரு அவையின் பொறுப்பாளர்களாக அன்பின் குழுமத்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லாட்டா நம்ம வேஸ்ட். கடைசியில இரக்கத்தின் தூதுவர்களாக நீங்கள் மாறினால் எங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும்? நிலை வாழ்விடம் கிடைக்கும். அப்ப நிலை வாழ்வை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். அப்ப இந்த இரக்கத்தின் பயிற்சியே புதிய நற்செய்தி அறிவிப்பின் முறைப்படி இருக்கக்கூடிய 7 நற்செய்தி கரு. இதைத்தான் என்ன சொல்லுவோம்? 7 நற்செய்தி கரு. நற்செய்தி கரு இல்லாட்டினா 7 ஆன்மீக உண்மைகள் சொல்லுவோம். ஆன்மீக உண்மைகள் இல்லாட்டினா 7 அடிப்படை உண்மைகள். அதுதான் இன்னொரு கிரேக்க வார்த்தையில அது இங்கிலீஷ்லயும் அதே எடுத்துக்கிட்டாங்க. கெரிக்மா. கெரிக்மா இதுதான் கெரிக்மா. இது தமிழ் படுத்துறது நற்செய்தி கரு. நற்செய்தி கரு அறிவிப்பின் அம்சம் அதுதான். இதுதான் அறிவிக்கப்பட வேண்டியது. 7 தான் அறிவிக்கப்பட வேண்டியது. கெரிக்மாட்டிக் ட்ரூத்ஸ். 7 கெரிக்மாட்டிக் ட்ரூத்ஸ். Spiritual truths. Foundational truths. எப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனா இதுதான் அது. ஓகேவா? அப்ப நமக்கு ஒரு ரோடு மேப் கொடுத்தாச்சு. இந்த 2 நாள் என்ன செய்ய போறோம்? இரக்கத்தின் தூதுவர்களாக மாறவிருக்கிறோம். அதற்கு இரக்கத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். இரக்கத்தின் தந்தையின் மூலமாக நாம் பாவப்பட்ட இரக்கமற்ற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வதன் வாயிலாக, இரக்கத்தின் முகத்தை நாம் தரிசிப்பதன் வாயிலாக, இரக்கத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதன் வாயிலாக, இரக்கத்தின் ஆவியானவரின் துணையை நாம் நாடுவதன் வாயிலாக, இரக்கத்தின் செயல்பாடுகள் செய்ய முயற்சி எடுப்பதன் வாயிலாக கடைசியில தூதுவர்களாக மாற வேண்டியது அவசியம். தயாரா? நீங்கள் தயாரா? உங்களை வழிகாட்டி அடுத்த நிலைக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்விற்கு கொண்டு போக ஈசன் பள்ளி தயார். அதுவும் ஒரு சில பேர் புதுசா வந்திருக்கீங்க. காலையில நாங்கள் பயிற்சி ஆரம்பிச்ச பிறகு இடையில வந்துட்டீங்க. ஆனால் எதை நீங்கள் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வருக. இந்த ஈசன் பள்ளியின் நிறுவனர் தந்தை ஃபாதர் அருட்தந்தை ஃபாதர் பன்னீர் அவர்கள் பெயரிலும் ஈசன் பள்ளியின் இணை நிறுவராக இருக்கக்கூடிய அருட்சகோதரி ஜோசபின் விமலா, 5 காயம் வரம் பெற்ற சிஸ்டர் ஜோசபின் விமலா அவர்கள் பெயராலும், இந்த நெஸ்ட் குழுவினர் அவர்கள் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம ஒரு பிரேக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போவோம். எல்லாருமே உங்கள் பைபிள் எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு அப்படி வாங்க. ஒரு சின்ன நம்ம கற்றுக்கொண்ட சில விஷயங்களை அனுபவமாக பார்த்து உணர்ந்து அதன் பிறகு நம்ம பிரேக்குக்கு போகலாம். ஓகே, வாங்க. பூர்வமாக நமக்கு முன்னாடி இந்த காயின்ஸா வச்சிருக்கோம். அப்ப நல்ல சமாரியன் வார்த்தை, இந்த திரு ரத்தம், திராட்சை ரசம், திரு ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது அவர் ஊற்றிய எண்ணெய், தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகத்தை புதுப்பிப்பதற்கான அந்த எண்ணெய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் திரு அவையில் பொறுப்பாளரிடம் கொடுத்த கனாரியத்தின் அந்த 2 அடையாளங்கள் அது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஜெப தருணம். எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் இறைவன் தொடுதலை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நிறைய பேர் விடுதலை உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு செய்யும் போதெல்லாம் கட்டுகள் உடைந்திருக்கின்றன. ஆக இது ஒரு ஜெப தருணம். இது ஒரு அனுபவபூர்வமாக நம்ம ஒரு ஜெபமாக மாற்றிக்கொள்வோம். அதனால ஒவ்வொருத்தரா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய இந்த சுட்டு விரலை தொட்டு உள்ளங்கையில், இடது உள்ளங்கையில் நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதிலிருந்து மீட்பு தேவை, எந்த பாவ கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை, எந்த அடிமைத்தளத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை, எந்த தீயோனின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து கேளுங்க கடவுள்கிட்ட, ஆண்டவரே, சிலுவையிலிருந்து நீர் மரித்து தூங்கி சிந்திய ரத்தம் என் மீது ஊற்றப்படுவதாக. எனக்கு இந்த தீமையிலிருந்து விடுதலை, இந்த தீய செயல்பாடுகளிலிருந்து விடுதலை, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்
அப்படின்னு சொல்லி அதை நீங்க உள்ளங்கையில தடவுங்க. அடுத்து ரெண்டாவது, இந்த எண்ணெயை அடுத்த விரல சுட்டு விரல்ல தொட்டு உங்களுடைய உள்ளங்கையில் தடவும் பொழுது எதிலிருந்து நீங்கள் குணமாக வேண்டும்? உள்மன காயங்களிலிருந்து, உடல் நோயிலிருந்து, எதிலிருந்து உங்களுக்கு குணம் கடவுளிடமிருந்து எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு மாற்றம் அங்கிருந்து வருது. தூயாவிலிருந்து மாற்றத்தை தரவல்லவர், புதிய படைப்பாக மாற்ற வல்லவர் அவர்தான். நான் புதிய படைப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே, தூய ஆவியானவர் என்னில் வாரும், ஒரு புதிய மாற்றத்தை தாரும், புதிய வாழ்வை தாரும், எனக்கு குணம் தாங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, குணம் தாங்க உரிமையா கேளுங்க. கேட்டா கண்டிப்பா தருவார். அதை நம்ம தொட்டு வச்சுட்டு ஒரு காயின் எடுத்து இந்த உள்ளங்கையிலையும், இன்னொரு காயின் எடுத்து, ரெண்டாவது காயின் எடுத்து இந்த உள்ளங்கையிலையும் வச்சுட்டு அப்படியே வந்து உங்க இடத்துல போய் நின்றுங்க. சரியா? இது ஒரு ஜெப தருணம். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொள்வதாக இந்த அடையாளபூர்வமா இருக்கக்கூடிய திரு திராட்சை ரசத்தை தொடும் பொழுது எதிலிருந்து, எந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை, எந்த பாவ தலையிலிருந்து விடுதலை, எந்த சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை வேணும்ன்றதை கேளுங்க, நிச்சயம் தருவாரு. அதே மாதிரி எண்ணெயை தொடும் பொழுது எதில் குணம் பெற வேண்டும் என்பதை கேட்டு தூயாவிட்ட கேளுங்க, புதிய வாழ்வை தருவார். அதோடு 2 தினாரியத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இறை வாழ்வை என் வாழ்வின் ஊற்றாக வைத்துக் கொள்வேன். இறையவை போதனையும் என்னுடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக வைத்துக் கொள்வேன், அதை பயன்படுத்துவேன். இறைவா, இந்த 2 தினாரியத்தின் வாயிலாக எனக்கு வாழ்வு தாரும், மாற்றம் தாரும் கேட்டு நீங்க ஜெபத்தில் அப்படியே போய் ஐக்கியமாய் நில்லுங்க. ஜெபத்தோட நம்ம எல்லாரும் முடிச்ச பிறகு முடிச்சிடும். தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இது இந்த நேரத்துல நாம் இயேசுவின் மீட்பிற்குள் இருக்கின்றோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்க வல்லவர் நல்ல சமாரியன் இயேசு ஒருவரே. சாப கட்டுகளிலிருந்து நம்மை மீட்க வல்லவர் நல்ல சமாரியன் இயேசு ஒருவரே. தீமை அனைத்திலிருந்து நம்மை மீட்க வல்லவர், விடுதலை தருபவர் நல்ல சமாரியன் இயேசு ஒருவரே. அது மட்டுமா, நாம் புதிய வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, மறுவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் நான் புதியதாக்குகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை நமக்குள் பொழிந்தவரும் நல்ல சமாரியன் இயேசு ஒருவரே. அவரின் கண்காணிப்பிலே, அவரின் மீட்பின் கரங்களிலே நாம் எல்லாரும் இருக்கின்றோம். நம்மை ஒப்படைப்போம். இதோ இந்த நல்ல சமாரியின் பயிற்சியின் வாயிலாக, இறை இரக்கத்தின் பயிற்சியின் வாயிலாக, இந்த தியானத்தின் வாயிலாக நாம் புது வாழ்வை பெறவிருக்கிறோம். இரக்கத்தின் கருவியாக மாறவிருக்கிறோம். நல்ல கிறிஸ்தவர்களாக, திரு அவையின் உறுப்பினர்களாக, பொறுப்பாளர்களாக நாம் மாறவிருக்கிறோம். நம்மையே கையளிப்போம். நான் மாறினால் தான் அந்த மாற்றத்தை பிறருக்கும் கொடுக்க முடியும். அந்த மாற்றம் எனக்கு தேவை இறைவா, அந்த பாவ கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தேவை இறைவா என்பதை உணர்ந்து அவர் மீட்பின் கருவியாக அவர் சிந்திய சிலுவையிலிருந்து அவர் சிந்திய இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி இறைவா, நன்றி. அப்பா தந்தையுமை போற்றுகிறோம். இயேசுவே கிறிஸ்துவை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே துணையாளரை போற்றுகிறோம். இதோ உமது கரங்களிலே தன்னையே ஒப்படைத்துள்ள ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நீர் தொடும். இந்த நேரத்துல உமது மீட்பின் கருவியாகிய சிலுவையிலிருந்து நீர் மரித்து தொங்கி சிந்திய இரத்தத்தால் அவர்களை கழுவும்.
அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையை, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலையை இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். நன்றி இறைவா, நன்றி. உமது இரத்தத்திற்காக நன்றி, உமது திருச்சிலுவைக்காக நன்றி, உமது மீட்பிற்காக நன்றி. நல்ல சமாரியனாகிய இயேசுவே, இரக்கத்தின் முகமான உமக்காக நன்றி. நன்றி இறைவா, நன்றி. Thank you Lord, thank you Lord. Praise you Lord, praise you, praise you, praise you, praise you. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாள் தியானத்திற்காக கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறதற்காக நன்றி. இது நீர் தந்த அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோமே, இது உமது அருள், இது அருள் துணை என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களையே கையளிக்கின்றோம். இதோ திருவையின் சிறந்த பொறுப்பாளர்களாக, 2 தெனாரியத்தை பெற்றுக் கொள்பவர்களாக, மீட்பு பெற்றவர்கள், அந்த மீட்பு பிறருக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்களாக எங்களையே மாற்றிக்கொள்ள இதோ நாங்கள் எங்களை கையளிக்கிறோம். திரு விவிலியத்தையும் திரு அவை போதனையும் அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அர்ப்பணிக்கின்றோம் இறைவா, அர்ப்பணிக்கின்றோம். திருவையோடு இணைந்து நற்செய்தி அறிவிப்பின் பங்கேற்பாளர்களாக எங்களாலும் மற்றவர்களுக்கு மீட்பை தர முடியும் என்பதை உணர்ந்து நாங்களும் பொறுப்பாளர்களாக மாறுகின்றோம். மீட்பு பெற்றவர்கள் அந்த மீட்பை பிறருக்கு கொடுத்து, இரக்கத்தை அனுபவித்தவர்கள் அந்த இரக்கத்தையும் பிறருக்கு வழங்கி சிறந்த திருவையின் பொறுப்பாளர்களாக, இரக்கத்தின் தூதுவர்களாக நாங்கள் எங்களையே கையளிக்கின்றோம். மாற்று நிறைவா இந்த நேரத்தில் எங்களுக்கு விடுதலை தாரும், நாங்களும் பிறருக்கு அந்த விடுதலை தருவதற்கான ஆற்றலை தாரும். கையளிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பயிற்சிக்காக நன்றி. நல்ல சமாரியின் பயிற்சிக்காக நன்றி. இறை இரக்கத்தின் பயிற்சிக்காக நன்றி. இரக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி. நன்றி இறைவா, நன்றி இறைவா. Thank you Lord, thank you Lord, praise you Lord, praise you. உமது விடுதலைக்காக நன்றி. இயேசுவே, எருசலேமிலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த அன்பு தெய்வமே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்பு தந்த அன்பு தெய்வமே, பாவத்தின் கட்டுகளில் விடுதலை தருகிறீர், தீமையின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறீர். பெயராலே ஆமென்.